இந்த பாடல் கடைசி 2 ஸ்டெப்ஸை மட்டும் பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த கூட்டம் நடுகிறது. நம்ம ஆராதிக்க நம்முடைய சபையில தேவ ஆவியானவர் இடத்துல ஆகணும். நம்ம சும்மா அப்படியே இருந்து சும்மா கை தட்டி பாடினா மட்டும் இல்ல, அந்த ஆராதனைக்குள்ள அந்த பிரசன்ஸுக்குள்ள நம்ம போகும்போது அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை நிரம்பினது போல, அந்த இடத்துல தேவ மகிமை அந்த இடத்துல உலாவினது போல, மேகங்கள் அந்த இடத்துல சூழ்ந்தது போல நம்முடைய சபையில இந்த நாட்களில் சொல்ல வேண்டும். ஹalleluya. இந்த பாடலை கடைசி 2 அடிகளை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. பாரும் தந்தையே அந்த உள்ளத்தை யாரு காணவில்லை கோலத்தை, பாரும் தந்தையே அந்த உள்ளத்தை யாரு காணவில்லை கோலத்தை, மனதோடு மறுவழித்தே பரிசுத்த பெண்குடியே மனமே
ரெண்டு கரங்களையும் வாரத்துக்கு நேராக பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்தப்படுகிறாரே, நம்மை நினைத்தப்படுகிறாரே. எங்களை நேசிக்க நாங்கள் நீரங்கள் ஆறுகளே வாரங்கள் நிறைந்த நீரங்களை தாங்குகிறீ வாரங்கள் நிறைந்த நீரங்களை தாங்குகிறீ எங்களை நேசிக்க உள்ளத்தின் ஆழத்தின் எல்லாரும் ஒப்பு கொடுத்து எங்களை நினைவு கூர நாங்கள் நினைவாய் எங்களை தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்தினோம் உம் தயவை மறப்பேனோ தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்தினோம் உம் தயவை மறப்பேனோ எங்களை நேசிக்க நாங்கள் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நினைக்கிறார் எங்களை நேசிக்க நாங்கள் எங்களை தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்தினோம் உம் தயவை மறப்பேனோ மறுபடியும் தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய
நாங்கள் எங்களை நேசிக்க நாங்கள் பாத்திரம் எங்களை நாங்கள் வழிகாட்டும் தெய்வமே இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே வழிகாட்டும் தெய்வமே இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாவரரே நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஒன்று சேர்ந்து நீர் எங்களை பகுதியில் நீர் எங்களை நாங்கள் ஒருமித்து பாடுவோம் நீர் எங்களை ஆண்டவர் நம்மை நினைக்க வல்லவராக இருக்கிறார் எங்களை நாங்கள் நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ராஜா அன்பு கூறும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பெரிய வாசனைகளை பேசி ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறார். ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை துக்கத்துக்கு ஒப்புக்கொடுக்க மாட்டார். சத்துருட கையை நம்மை கொடுக்க மாட்டார். வழி செய்வார். ஆண்டவரை நடத்துவார். ஆண்டவரை போஷிப்பார். ஆண்டவரை உருட்டுவார். ஆண்டவருக்கு ஆதரவாக இருப்பார். கிருபை செய்தபடினால ஸ்தோத்திரிப்போம். தயவு கூர்ந்தபடினால ஸ்தோத்திரிப்போம். கருணை காட்டினபடினால ஸ்தோத்திரிப்போம். வாழ வைத்தபடினால ஸ்தோத்திரிப்போம். சுகமேந்தி அழுத்தபடினால ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிப்போம். உன்னதமாய் கண்மணி போல காத்தபடினால ஸ்தோத்திரிப்போம். தேவர்கள் மட்டும் நிலைநிறுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஜீவனுள்ள தேசத்திலே நன்மை பெற உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம்.
அபிஷேகம் ஜெபம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவா. என்னை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா. இந்த நல்ல ஆண்டவரே சமர்ப்பண வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் தகப்பனே ஆராதனை மாத்திரமாய் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்த இந்த வேளையிலே தகப்பனே எங்கள் மத்தியில் அரசுவாடுகிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஹalleluya. எங்கள் நடுவிலே அப்பா ஆவியானவரே அக்கினியின் அபிஷேகத்தோடு அப்பா இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே கூட தகப்பனே அப்பா நீர் எங்களுடைய தாசரே அப்பா. இந்த இடத்திலே கர்த்தர் கூடி சேர்ந்த கிருபைக்காக ஹalleluya. ஆவியானவரே உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே தகப்பனே அப்பா இந்த நாமத்தை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த சன்னிதானத்திலே விசேஷமாக இந்த நாட்களிலே அவருடைய இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டமாவும் அவருடைய நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு பலவீன நாட்களிலும் ஆண்டவர் தேசத்தில் கிருபையாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஊழியத்தின் நாட்களில் உபத்திரவத்தை சகிக்கிற அநேக பரிசுத்தவான்களிலே ஒரு தேவ மனுஷன் என்பதை சாட்சியாக சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேசம் அறிந்தது, உலகம் அறிந்தது, சபை அறிந்தது. ஆனாலும் கர்த்தரை மட்டுமாய் நிலைநிறுத்தினது தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், கண்ணீர்கள், மரண அவஸ்தைகள் எல்லாம் தாண்டி கர்த்தரை மட்டுமாய் ஜெயமாய் கத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாங்கிக் கொள்ள ஒரு இருதயத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தான் விசேஷம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. குடும்பங்களுக்காய், சபைக்காய், ஜனத்துக்காய் போராடி திறப்பிலே நிற்கிற இப்படிப்பட்டவான தலைவர்களை கர்த்தர் இன்னும் எழுப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தாபனங்களுக்கு, சபைக்கு, குடும்பங்களுக்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை முடிந்த அளவு கொண்டு வந்து நம்மை உற்சாகப்படுத்தி இந்த வருகிற நாட்களிலே 3 நாட்களும் கன்வென்ஷனுக்காக செய்தி கொடுத்து நம்மை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளாய் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இதற்காய் ஜெபித்த ஆமென் கர்த்தருக்காக எதிர்பார்த்து நிற்கிற எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அறிமுகப்படுத்துங்கள், ஜனங்களை அழைத்து வாருங்கள். கர்த்தருடைய நாமம் நம்ம மத்தியில் இந்த நாட்களில் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்குள்ள நேரங்களை கர்த்தருடைய மக்களை கருத்தில் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான வேளையை தேவன் நமக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். தேவன் இந்த வருஷத்திலே இவ்விதமாக குவைத் சபையிலே கன்வென்ஷன் மீட்டிங்ஸை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்காக குடும்பங்களின் ஒரு ஐக்கிய கூடுகை என்று சொன்ன பொழுது அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய நோக்கத்தின்படி கூடி வந்திருக்கிற நமக்கு மிகுந்த பிரயோஜனமானவைகளை செய்வாராக. அல்லேலூயா. ஊழியத்தை வழிநடத்தி வருகிற பிரதர் யோவான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். அவரோடு கூட கமிட்டியாராக பல ஊழியத்தின் பொறுப்புகளை ஏற்று செயல்படுகிறவர்களாக நின்று கரங்கோர்த்து செயல்படுகிற அந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசுவாச குடும்பங்கள் இந்த சபையின் ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள் விசேஷ கூடுகைகளில் எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்து பங்கு பெறுகிற அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். அடியார்களும் நானும் மனைவி துணைவியாருமாக இந்த வருஷத்திலே இந்த கன்வென்ஷனில் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் சரீரத்திலே சில கஷ்டங்கள் உண்டானது. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்தே பலவிதமான கஷ்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருந்தது. சமீபத்தில் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது. ஆனாலும் கிருபையினாலே தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. பாதிப்புகளுடைய அந்த இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் தான் கர்த்தர் உண்மையிலே நடத்துகிறார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சற்று பலவீனம் உண்டு சரீரத்திலே. ஆகையினாலே கடந்த நாட்களே நெய்யூர் கன்வென்ஷன் நடைபெற்றது. அஸ்ஸாம் கன்வென்ஷன் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். எல்லாத்துலேயும் உட்கார்ந்துட்டு தான் மெசேஜ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. நிற்க முடியும், ஆனால் ரொம்ப லாங் டைம் நிற்க முடியாது, கால் கொஞ்சம் ஒத்துழைக்காது. ஆனால் கடந்த சண்டையிலிருந்து ஆண்டவர் நின்று செய்தி கொடுக்கவும் பலப்படுத்தி இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சில வேளை சரீரத்துக்கு கொஞ்சம் பெயின் இருக்கிறது. அது இந்த டிராவல் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாக விலை உள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து கொஞ்சம் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு கன்வென்ஷன் ஓப்பன் மீட்டிங்ல பேச முடியாது, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிறது. பொதுவாக நான் இங்கே வரும்பொழுது பலருடைய வீடுகளுக்கு வந்து ஜெபம் பண்ணுவது வழக்கம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விருந்தெல்லாம் கொடுக்கறது வழக்கம். இப்பவும் நீங்கள் விரும்பி அழைக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை அதை செய்ய முடியாது என்பதை மிக அன்போடு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் புரிந்து கொண்டு ஒத்துழைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீட்டிங்ஸ்க்கு வாங்க. உங்கள் அன்பர்களையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் குடும்பங்களுக்கான ஒரு கெட் டுகெதராக வைத்திருக்கிறபடினாலே அதை குறித்து சில வேத வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி ஜெபித்து நான் இதை நிறைவு செய்து உங்களோடு சற்று நேரத்தை செலவு பண்ணும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக பூலோக குடும்பம் என்கிற தலைப்பிலே வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். பரலோக பூலோக குடும்பம் என்கிற தலைப்பிலே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அழகான வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வேத பகுதி முழுவதும் வாசிப்பது பிரயோஜனம் என்று நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வாசித்து உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் நீண்ட வேத பகுதி தான், நான் எல்லாரும் கொஞ்சம் அதை கவனிப்போம். இது நிமித்தம் நம்ம 9ல இருந்து வாசிங்க.
9 21 வரை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிறைவேற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத பகுதியின் நடுவிலே 16, 17 வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேறெங்கும் வேத பகுதியில இப்படி சொல்லப்பட்டிருக்கவில்லை. இங்கே மட்டும் பிதாவானவர் பரலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணர், சகலத்துக்கும் அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அதுல மேல என்ன சொல்றாரு, தேவனுடைய ஒரு பெரிய ரகசியம் அதை சபையின் மூலமாக அவர் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்த சித்தமானார் அப்படி சொல்லுகிறார். தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை உன்னதத்தில் உள்ள துறைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் 2 கூட்டம் இருக்கு. ஒன்று பிசாசு கூட்டம், ஒன்று தேவதூதர் கூட்டம். இது 2க்கும் அதிகாரங்கள் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு. பிசாசு கூட்டம் விழுந்து போன கூட்டம், தேவனுக்கு எதிராக தங்களுடைய அந்த இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் வல்லமை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கூட்டம். தேவதூதர் கூட்டம் எப்பொழுதும் தேவனுக்காக நிற்கக்கூடிய அவருடைய பணிவிடைக்காரர்களாகிய கூட்டம். அப்போ ஆனா சாத்தானுடைய அந்த பிசாசனுடைய கூட்டத்துக்கு லிமிட்டட் பவர்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் வல்லமைகள் தான் இருக்கு. தேவதூதர்களுக்கு இருக்கிறதுக்கு இணையான வல்லமையோ அதிகாரமோ அதுகளுக்கு கிடையாது. அதுகளுக்கு கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்ச காலத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்பதான் அதுக இந்த எதிர்கிரியைகளை செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ மனுஷன் சோதிக்கப்படுவான், உண்மை உள்ளவன் யாருன்னு என்ன செய்ய முடியும், விளங்க பண்ண முடியும். அதுதான் சோதனைக்காரன் மாதிரி வச்சிருக்கிறாரு. அவனும் ஆண்டவர் சித்தம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை தான் என்ன செய்ய முடியும், நடப்பிக்க முடியும். யோபு வாழ்க்கையில் அது ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அது விருப்பதெல்லாம் எந்த மனுஷன்கிட்ட செஞ்சிட முடியாது, எதையும் அவன் செஞ்சிட முடியாது. கர்த்தர் அனுமதித்தா தான் இது பண்ண முடியும். அதை லேகியோன் பிசாசு பிடித்தவனை கர்த்தர் குணமாக்கின விஷயத்துல கூட நம்ம பார்க்கிறோம். பன்னிக்கூட்டத்துக்குள்ள போறது கூட அனுமதி கேட்டு தான் போறான், அவன் இஷ்டத்துக்கு போகல. அப்போ பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் முழு உலகமும் இருக்குது, பரலோகம் பூலோகம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. இவனை கொஞ்ச காலம், அவனுக்கு எவ்வளவு காலம் நமக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவனுடைய முடிவு காலத்தை பற்றி, அவனுக்குள்ள தண்டனையை பற்றி எல்லாம் எழுதியே நம்ம கையில தந்திருக்கிறார். சோ
இப்படி இருக்கிறது. அப்ப உன்னதத்தில் உள்ள துறைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படி சொல்லும் போது இந்த ரெண்டு கூட்டங்கள், இவைகளுக்கு தேவனுடைய ரகசியம் தெரிய வர்றது சபையின் மூலம் தெரிய வரணும்ங்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. ஏன்னா தேவதூதர்களை பார்க்கலாம் மனுஷ கூட்டத்தை ஆண்டவர் மேன்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவதூதர்களை பணிவிடை ஆவிகளாக படைத்தார் என்று எபிரேயர் 1 அதிகாரத்துல 13 வசனம் என்று நினைக்கிறேன், அதுல இருக்கு பணிவிடை ஆவிகளாக. அதே வேளையில மனுஷனை எப்படி படைத்தார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். அப்ப மனுஷன் மட்டும்தான் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன். அப்படி இருக்கிறது. அப்ப அந்த மனுஷர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், இந்த கூட்டம் தான் சபை. இந்த சபையில அவர் வெளிப்படுத்துவார் அவருடைய ரகசியங்களை. அது சபையின் மூலம் இந்த உன்னதங்கள் உள்ள துறைத்தனங்களுக்கெல்லாம் தெரிய வரும் அப்படி சொல்றார். அல்லேலூயா. அது ஆச்சரியமாக இருக்கிறது. தூதர்களுக்கு அவர் நேரடியா சொல்லுவது உண்டு. ஆனாலும் சில மனுஷர்களை பற்றின ரகசியங்கள் எல்லாம் சபையின் மூலமாக, சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் பேசுகிறார், அவர்களுக்கு தந்த வேத வசனத்தை நம்ம பேசுகிறோம். இதனால சபையிலிருந்து தேவ ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி சொல்லி வந்தவர் அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? இது நிமித்தம் உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. எது நிமித்தம்? நீங்க இவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், எப்பா தேவன் எவ்வளவு பெரியவர், பல்லோத்திலும் பூலோத்திலும் எல்லா குடும்பத்துக்கும் நாமகாரனரே அவர் தான். அவருடைய ரகசியம் உங்க மூலம் என்ன பண்ணுதான் உலகத்துக்கே தெரிய வருதுன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க சபை மக்களே? அப்போ உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஜெபம் இது நிமித்தம் பண்ண போறேன் அப்படி சொல்லிதான் அதை எழுதுறாரு. இது நிமித்தம் நான் இப்போ பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ண போறேன். அப்புறம் என்ன ஜெபம் பண்ண போறேன்னு பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. நீங்க எல்லாம் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல என்ன செய்யணும்? வல்லமையா பலப்படணும். விசுவாசத்தினால கிறிஸ்து உங்களுக்குள்ள உங்க இதயத்துல வாசமா இருக்கணும். கிறிஸ்துவுடைய அன்புல நீங்க வேரூன்றணும், நிலை பெற்று நிக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க சகல பரிசுத்தவான்களோடு கூட அந்த அன்பினுடைய பரிமாணங்களை நீங்க என்ன செய்யணும்? உணரணும். அந்த அறிவு கட்டாத அன்பை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்படி அதுல நிறையணும். அப்படி நீங்க இது பண்ணி தேவனுடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவன் இதை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு உங்களுக்காக என்ன பண்ணுகிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஒரு ஆழமான ஸ்பிரிச்சுவல் திங், ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு விலையேற பெற்ற ஆழம் வாய்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. தேவனுடைய அன்பு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த அன்பை ரொம்ப ஆழமா நீங்க உணரணும், அதை எல்லாரோட சேர்ந்து அனுபவிக்கணும். அப்படியெல்லாம் சொல்லி சபையை பற்றி தான் முழுவதும் சொல்லுகிறார். அப்ப அந்த சபையை பற்றி சொல்லும் பொழுது அவர் அறிமுகப்படுத்துகிற, தேவனை பற்றி அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவர் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் நாமக்காரர். அல்லேலூயா. ஒருவேளை நாம் இப்படி சிந்தித்திருப்போமான்னு தெரியல. இப்போ அதாவது அதை ஷார்ட்டா சொன்னா, the fatherhood lies with the father God. அதான் அதோடைய அர்த்தம். அதாவது fatherhood என்று சொல்லுன்னா ஒரு தகப்பன் தன்மை, தகப்பன் என்பது ஒரு உயர்ந்த ஸ்தானம். அது எல்லாருக்கும் தகப்பன் அவர் தான். ஃபாதர்ஹுட்டே யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. நாம காரணர் அவர் தான். ஃபாதர் என்கிற பெயருக்கு, நாமத்துக்கு காரணர் யார் தான்? அவர் தான். அப்ப அப்பா என்று உலகத்தை பலரும் அழைக்கிறோம். எல்லா இடத்துலயும் அப்பா இருக்கு. ஆனா எல்லா அப்பாவுக்கும் காரணமா இருக்கிறவரே யார் தான்? இயேசு அல்ல, பிதா. இயேசு கிறிஸ்துவின் அவருக்கும் பிதா யார் தான்? தேவன். உங்களுக்கு தெரியுது, ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்புறம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இந்த மூன்று அழுத்தத்துவங்களும் சேர்ந்தது தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. அப்ப அதுலயும் அந்த திருத்துவத்துக்குள்ள கூட ஃபாதர்ஹுட் என்று சொல்லும் பொழுது யார்தான் இருக்குது? பிதாவானவர். அவருக்கு பேரே பிதா. அது காமன் நேம் கிடையாது, பொது பெயர் கிடையாது. பிதான்னு சொன்னா பொது பெயர். ஆனா அந்த பிதா அவருக்கு தனிப்பெயர். அல்லேலூயா. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், பைபிள்ல the father, the son,
த ஸ்பிரிட் அப்படி எழுதியிருக்கும். அந்த த சேர்த்தாலே அது வந்து ஸ்பெசிபிக் நேம், ஒரு ஆளுக்கு பேருன்னு அர்த்தம். ஏ போட்டா ஏ ஃபாதர், ஏ சன்னுன்னா ஒரு மகன், ஒரு அப்பா, ஒரு ஆவி அப்படி போயிடும். ஆனா தேன்னா குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் அது என்ன செய்யும், காட்டும். இங்கிலீஷ் கிராமர்ல அது இருக்கு. அப்போ த ஃபாதர் அப்படின்னாலே அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அப்போ அவருக்கு நம்ம த ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டா அவரை தான் நம்ம மீன் பண்றோம். அல்லேலூயா. சோ எல்லாருக்கும் அப்பா என்று இன்றைக்கு பலர் அழைக்கப்படுகிறார்கள். அப்பா என்கிற ஸ்தானம் மிக முக்கியமானது. கூட சேர்ந்ததுதான் அம்மா என்கிற ஸ்தானம். அப்பாவும் அம்மா இல்லாம ஒரு ஜீவனும் இல்லை, அது நமக்கு தெரியும். சிருஷ்டிப்பே மனித சிருஷ்டிப்பு, லிவிங் பீயிங்ஸ் உடைய, மனுஷன் கூட இல்லை, ஜீவராசிகள் அனைத்துடைய சிருஷ்டிப்பும் பிறப்பும் எதுலதான் வருகிறது, அப்பா அம்மா. அப்ப அந்த ஃபாதர்ஹுட் என்பது அதுல மிக மிக முக்கியம். சோ அவர் தான் அந்த எல்லா குடும்பங்களுக்கும் நாமக்காரனர். அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் உள்ள குடும்பம், பூலோகத்தில் உள்ள முழு குடும்பம்னு சொன்னா வந்து என்ன இருக்கிறது, இப்போ பரலோகத்துல ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, தேவதூதர்கள். அவர்களையும் உருவாக்கினது யார்? தேவன் தான். அவர் தான் படைத்தார். எல்லாத்தையுமே, உயிருள்ள அனைத்தையும் படைத்தது அவர்தான். இந்த இயற்கையை படைத்ததும் அவர்தான். அதனாலே ஏஞ்சல்ஸ்க்கும் அவர்தான் எல்லாவற்றுக்கும் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஏஞ்சல்ஸ்ல விழுந்து போன ஒரு கூட்டம் தான் பிசாசு கூட்டம். அதுல தனியாண்ட ஒரு பிசாசா படைக்கல, ஏஞ்சல்ஸா தான் படைச்சார், தேவதூதர்களா தான் படைச்சு வச்சிருந்தாரு. அதுல நிறைய வரிசைகள் இருக்கு, பைபிள்ல நம்ம படிக்கிறோம். சேராபீன்கள், கேருபீன்கள், அப்புறம் சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பிரதான தூதர்கள், தூதர்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 வரிசைகள் நினைக்கிறேன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. சேராபீன்கள் வந்து அக்கினிமயமான தூதர்கள் சொல்லிட்டு ஏசாயா 6 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அவர்கள் கர்த்தர் சமூகத்துல நெருங்கி நிற்கிறவர்கள், கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறவர்கள், அக்கினிமயமானவர்கள். அடுத்தது செட் வந்து கேருபீன்கள்னு ஒரு செட் இருக்கு. அது வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். அவங்க அது வந்து பெரிய வல்லமை உடையவர்கள், பெரிய பெரிய பொறுப்புகளை அவர்களிடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கேருபீன்கள், அந்த கேருபீன்களை தான் வச்சு ஏதேன் தோட்டத்தை காக்க வச்சாரு. அப்புறம் அந்த கேருபீன்கள் தான் அப்படி சிங்காசனத்தை தூக்கி கொண்டு செல்லுகிறாங்கன்னு எசேக்கியேல் 1 அதிகாரத்துல விளக்கி இருக்கு. அதுலெல்லாம் ஜீவன்கள் என்ற பெயர் அதுக்கு வரும். ஜீவன்கள் சொல்லிக்கிறது அந்த கேருபீன்கள் தான். வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது அது பிதாவின் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்கள் சொல்லி இருக்கு. இதெல்லாம் அந்த கேருபீன்கள் அவங்களுக்கு முக்கியமான இது. அந்த அந்திகிறிஸ்து காலத்துல நடைபெறுகிற காரியத்துக்கு பரலோகத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு கட்டளை கொடுக்கும் போது ஒரு கேருபீன் தான் அதை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட தூதருக்கு கையில் கொடுப்பான். கோப கலசங்கள் எடுத்து கொடுக்கிறது அதெல்லாம் ஒரு கேருபீன் செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப பெரிய உன்னதமான உயர்ந்த பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதுல ஒரு கேருபீன் தான் இந்த லூசிபர் என்கிறவன். அப்ப அவன் சேராபீனும் இல்ல, அவன் யாரு? கேருபீன். அவனுக்கு பொறுப்பாண்டு கொடுத்திருந்தார். அந்த அக்கினிமயமான இதுல பரலோகத்தினுடைய ஏதேன்ல நீ பொறுப்பா இருந்த, நீ இசை எல்லாம் உன்னுடைய சிறகிலே இருக்கு, அப்படி பல ஆராதனைக்கு அவனை பொறுப்பா வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய பரலோகத்தினுடைய மேன்மையான காரியங்கள்ல அவனை பொறுப்பா வச்சிருக்காரு. அவன் பெருமை கொண்டு விழுந்து போனான். அப்ப அந்த கேருபீன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவன் விழுந்த பொழுது அவனோடு கூட சப்போர்ட்டிவா இருந்த கீழ ரேங்குகள்ல உள்ள சில தூதர்கள், ஒரு பெரிய கூட்டம் தூதர்கள், இந்த தூதர் கூட்டம் அவனோடு சேர்ந்து தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்களும் யாரால படைக்கப்பட்டவங்க? தேவனாலதான். தேவன் தான் எல்லாரையும் படைத்தார். அதே வேளையில அவன் தப்பு செய்து இன்னைக்கு பிசாசு கூட்டமா இருக்கிறாங்க. அப்ப தூதர்கள் என்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல சொன்னா அந்த எல்லா குடும்பத்துக்கும் நாமக்காரனர் யார் தான்? தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது வந்து முக்கியமா மனிதர்கள் என்ற கூட்டம் பூமியில இருக்கிறது. இந்த மனிதர்கள் என்ற கூட்டத்துக்கு நமக்கு தெளிவாகவே தெரியும், நமக்கு நாமக்காரனர் யார் தான்? பிதாவான தேவன். அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் என்று சொல்லும் பொழுதும் நமக்கு வந்து பூமியில உயிரோடு இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள்.
மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் அவர் தான் யாரா இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பங்களும் அது எந்த இதுல கிளாசிஃபை பண்ணாலும், எதுல நம்ம அப்படி பிரிச்சு பார்த்தாலும், எல்லாத்துக்கும் கடைசியில எல்லா குடும்பங்களுக்கும் நாமக்காரனர் யார் தான்? தேவன், பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. மரித்தோர் ஒரு சற்று பரதீசுல இருக்கிறாங்க. ஆபிரகாம் மடின்னு சொல்லப்பட்ட இளைப்பாறுதலின் ஸ்தலம் சொல்லப்பட்ட அதுல இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மற்றவங்க எங்க கிடக்குறாங்க? பாதாளத்துல கிடக்குறாங்க. இந்த ரெண்டு இடம் தான் நித்தியத்துக்கும் இந்த இம்மைக்கும் நடுப்பட்ட ஒரு இடம். இயேசுவின் வருகையில பரதீசுல இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள், உயிரோடு எழும்பி இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் இயேசுடைய கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அந்த பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து ஆண்டவர் அக்கினி கடல்ல போடுவார். அது வரைக்கும் அந்த பாதாளம் இருக்கும். அது வரைக்கும் அந்த இயேசுவின் வருகை மட்டும் பரதீசு இருக்கும். இயேசுடைய இறுதி நியாய தீர்ப்பு வரைக்கும் அது இருக்கும், பாதாளம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லா செட்டுக்குமே யாருதான் தகப்பன்? மொத்தத்துல பிதாவானவர் தான். அப்ப அதனால அவருக்கு கருணை காட்டுவார்னு நினைக்க கூடாது. அவர் நியாயம் தீர்க்கிறது, தண்டனை கொடுக்கறதெல்லாம் உண்மை. ஆனா எல்லாரும் படைத்தவர் யாருதான்? அவர் தான். அல்லேலூயா. பூமியில இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சிலர் அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய உபதேசங்களை கைக்கொண்டு கர்த்தருக்காக வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் அவர் பக்கத்திலே வராத, அவரை பற்றி அறியாத ஒரு அன்சேவ்டு. நம்ம சேவ்டுன்னா அவங்க யாரு? அன்சேவ்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டவர், அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு கூட்டத்தையும் படைத்தவர் யாருதான்? தேவன். சோ எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வார்த்தை வருகிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர். அல்லேலூயா. அடுத்து இன்னொன்னு சொன்னீங்கன்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ், எல்லா ஜீவராசிகளுக்கும் யாருதான் தகப்பன்? அவர் தான். மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், ஊரும் பிராணிகள் ஆகட்டும், எல்லாத்தையும் படைச்சது யாரு? நீர் வாழும் ஜந்துக்கள் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுது. பைபிள் சொல்லுது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிறவரா இருக்கிறாரு. அந்த அடைக்கலாம் குருவிகள் ஒரு காசுக்கு 2 விற்கிறத பாக்குறீங்களே, அவைகளில் ஒன்றாகிலும் கூட பசியினால என்ன செய்யாது? சாகாத உங்க பரமபிதா அதையும் என்ன பண்றாரு? உழைப்புன்றாருன்னு இயேசு சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் பார்த்தா இதுதான் சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே the Father பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவை நோக்கி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இனி நம்ம கொஞ்சம் கூட அத ஒரு கொஞ்சம் குறுகின ஒரு லைனுக்குள்ள நமக்கானவைகளை தியானிப்போம். இந்த பெரிய பறந்து விரிந்த எல்லாருக்கும் தகப்பனாகிய தேவன் நமக்கு மிக விசேஷமாய் நெருங்கின உறவுள்ள தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மனுக்குலத்துக்கு ஏன்னா தேவன் ஆதாமை தமது சாயலிலே படைத்தார். தன்னுடைய மகனாக தான், தன்னுடைய ஒரு பிள்ளை என்று சொல்லி தான் ஆண்டவர் படைத்தார். அவர்கள் பிள்ளைகளா இருக்கணும்னு தான் ஆண்டவர் படைச்சாரு. இன்னும் நம்மளை கடைசியில கொண்டு பரம எருசலேம்ல அவரோட கூட பிள்ளைகள் அந்த ஸ்தானத்தை தான் வைக்க போறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அன்னைக்கே படைச்சது அப்படிதான். அப்ப அந்த ஆதாம படைச்சு அவனுக்கு ஒரு ஏவாளை உருவாக்கி கொடுத்து மனுக்குலம் என்கிற ஒரு குடும்பத்தை, மேன்கைண்ட் என்கிற ஃபேமிலியை ஆண்டவர் அன்னைக்கு உருவாக்கினார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உருவாக்கினார், அடுத்தது இணைத்தார், அடுத்தது பிறப்பித்தார். காயினை பிறப்பித்தார், அப்புறம் ஆபேலை பிறப்பித்தார். அப்படியே அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட ஆரம்பிச்சது. அந்த குடும்பம் தான் இன்னைக்கு பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அவிதமாக செய்து கொண்டு இன்றைக்கும் அப்படிதான் செய்கிறார். நம்ம எல்லாம் தனிப்பட்ட முறையில உருவாக்கினது யார்? தேவன். தாயின் கருவில் நம்மை உருவாக்கினது தேவன். ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை கணவன் மனைவியாய் குடும்பமாய் இணைக்கிறது தேவன். நமக்கு பிள்ளைகளை சந்ததிகளையும் பிறப்பிக்கிறது தேவன். எல்லாமே தேவன் தான். எல்லாமே தேவன். அப்ப அவர் நம்மை உருவாக்குகிறார், ஏற்ற வேளையில இணைக்கிறார், அடுத்தது பிறப்பிக்கிறார். நமக்குள்ள இருந்து அடுத்த சந்ததிகளை பிறப்பிக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் தேவ நோக்கம் இருக்கிறது. அது பரிசுத்த சந்ததியா இருக்கணும், அது தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்கணும் என்று வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார்.
சோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை வைத்துக் கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த மனுக்குலம் என்கிற ஒரு குடும்பத்தை வடிவமைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே வேளையில அந்த மனுக்குலம் என்கிற குடும்பம் பிறந்து வளரும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. சாத்தான் குறுக்கிட்டுட்டே இருக்கான். ஆதாம் ஏவாள் லைஃப்ல என்ன செஞ்சுட்டான், குறுக்கிட்டுட்டான், தேவனுக்கு கீழ்ப்படியாம காட்ட வச்சுட்டான், ஏதேனை இழக்க பண்ணி விட்டான். அப்ப அப்பாவை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிற வேலை அந்த பிசாசு செஞ்சுட்டு இருக்கிறான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யறான். அதைத்தான் ஆண்டவரும் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு பக்கம் செய்யறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இல்லாம எப்படி அவன் ஏதேனும் எடுத்து நுழைவான், எப்படி போய் ஏவாள்கிட்ட பேசுவான், அனுமதி கொடுக்கிறார். இவா என்ன பண்றா, அவனுக்கு இடம் கொடுக்கிறார். அதான் இவன் செய்யற தப்பு, மனுஷன் செய்யற தப்பு. தேவன் அனுமதிக்கும் பொழுது மனுஷன் சோதனைக்குள் வைக்கப்படுறான். அப்ப மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம், இடம் கொடுக்காமலும் இருக்கலாம். அது மனுஷன் கையில இருக்கு. இடம் கொடுத்தா தோல்வி, இடம் கொடுக்காட்டா ஜெயம். அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த மனுஷன் பிசாசு கையில இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வித்தாரார். பைபிள தந்திருக்கிறார். வசனம் நமக்கு பிசாசுக்கு தந்திரத்துல விழாம இருக்கிறதுக்கு தேவனுடைய சத்தியங்களை ரகசியங்களை நமக்கு சொல்லி தருது. பரிசுத்த ஆவியை நமக்கே தந்து நமக்குள்ளேயே வாசம் பண்ணும்படி தந்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏதுங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். சபை என்கிறத தந்திருக்கிறார். சபையில நம்ம உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எச்சரிப்பு கேட்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம், அறிவுரை கேட்கிறோம், என்கரேஜ்மெண்ட், நமக்கு ஊக்குவித்தல் கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது, ஜபங்கள் கிடைக்குது, பல விஷயம் கிடைக்குது. அப்ப இதனால எல்லாம் நமக்கு இன்னைக்கு பிசாசின் கையில விழாம தேவனுடைய கையிலே இருந்து ஆண்டவர் சித்தப்படி அழகாக உருவாகி இந்த உலகத்துல நம்மளுக்கு ஆண்டவர் வச்ச வாழ்க்கை கரெக்டா வாழ்ந்து வெற்றி பெற்று கடைசியில மகிமையான நித்தியத்துக்குள்ள போறதுக்குள்ள சகல வாய்ப்பையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எப்பவுமே உலகத்துல அதை எடுத்துக்கொள்ற கூட்டம் கொஞ்சமா இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் திறந்து கிடக்குது. கெட்டு போற மக்கள் எப்படி இருக்காங்க, அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. அது அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான். அப்படி ஆதாம் காலத்துல இருந்தே ஆதாமுக்கு 2 பிள்ளைகள், முதல் பிறந்ததுல காயின், அடுத்தது ஆபேல். ஒருத்தன் பிசாசு கையில எடுத்துட்டான் காயினை. ஆபேல் ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தான். ஆனா ரத்த சாட்சியா மறிக்கிற மாதிரி மறிச்சிட்டான். அப்புறம் சேத்துன்னு ஒருத்தன் வந்தான். அவன் தெய்வீக சந்ததியா எழுப்பினான். அவன் தெய்வீக சந்ததியா எழுப்பி வரும் பொழுது அந்த நோவா காலம் வந்தது. நோவா காலம் வரும் பொழுது எல்லாமே சீர்கெட்டு பரிதாபமா போச்சு. நோவா ஒருத்தன் தான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் கோபம் கொண்டு மனுக்குலத்தையே அழிச்சு இந்த நோவா குடும்பத்தை மட்டும் வச்சு ஒரு 8 பேரை கொண்டு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணார். ஆதாம்ல ஸ்டார்ட் பண்ணதை திரும்ப என்ன பண்றாரு, ஒரு ரீஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். அல்லேலூயா. சரி, நோவா குடும்பம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் அதுலயும் ஒவ்வொன்றா கெட்டு போக ஆரம்பிச்சது. அப்படி வந்தப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த நோவா பிள்ளைகள்ல 3 சேம், காம், யாப்பேத். சேம் மட்டும்தான் தேவனுடைய சரியான வழியில வந்தான். மற்றவங்க தேவனுடைய சரியான வழியில வரல. அந்த சேமுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. சேம் வழி வந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சேத்தின் குடும்பம், அப்புறம் அதுல ஒரு நோவா குடும்பம், அப்புறம் நோவா குடும்பத்திலிருந்து வந்ததுல ஒரு சேமின் குடும்பம். அந்த சேமின் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இப்போ ஒரு ஆபிரகாமை எடுத்து ஒரு ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் குடும்பம். அல்லேலூயா. இப்படி நிறைய கேட்டகரைஸ்டு ஃபேமிலிஸ் பைபிள்ல, உலக சரித்திரத்துல நமக்கு இருக்கிறது. இந்த எல்லா கேட்டகரைசேஷன் ஆஃப் ஃபேமிலிஸுக்கும் ஃபாதர் யார் தான்? தகப்பன். அல்லேலூயா. பிதாவானவர். இப்போ இதெல்லாமே ஃபேமிலிஸ், பலவிதமான ஃபேமிலிஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். அப்ப இதுல ஆபிரகாம் குடும்பத்தை தெரிந்தெடுத்து அதுல ஒரு யாக்கோபு வாரான். அவன் இஸ்ரவேல் குடும்பம் என்று அவன் அழைக்கப்படுகிறான். அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஸ்பெஷலா எடுத்து அவங்களுக்கு சீனாய் மலையில மோசேயை வர வச்சு டீச்சிங் கொடுத்து, அவங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஆராதனை மரபைகளை கொடுத்து, அப்புறம் அவங்களுக்கு சமூக சட்ட திட்டங்களை ஆண்டவர் வகுத்து கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு வர்றார். அதுல இருந்து அது என்ன குடும்பம்? அது இஸ்ரவேல் குடும்பம் என்று அது அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாமுவேல் காலத்துல 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது சாமுவேல்
இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. இங்கே பைபிள்ல இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். To all the house of Israel என்று சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தார். அப்ப இதுவரைக்கும் பல குடும்பங்களை நம்ம சொல்லும் பொழுது ஆபிரகாம் சந்ததி கூட பெரிய சந்ததி தான். அது இஸ்மாயில் இருக்கிறாங்க, கேத்துரால் பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கிறாங்க, ஈசாக்குடைய சந்ததி. அந்த ஈசாக்குடைய சந்ததியில பார்த்தாலும் ஏசாவின் சந்ததி இருக்குது, ஒரு யாக்கோபின் சந்ததி இருக்கு. இந்த யாக்கோபின் சந்ததியை தான் ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனுக்கு இஸ்ரவேல்னு பெயர் போட்டு அவங்கள ஒரு மாடல் ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு முன்மாதிரியான குடும்பம். தேவன் உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்ட குடும்பம். அல்லேலூயா. தான் தன்னை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு தான் என்னெல்லாம் செய்வார், இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபிச்சுட்டே வரார். ஆமென். இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் விந்தையா இருக்கு அதனுடைய இதை நம்ம கேட்கும் போது. என்னன்னா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய திறமையோ தாளந்தோ அல்ல, அது தேவனுடைய சில திட்டங்கள். அல்லேலூயா. அப்ப அது ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபு காலத்துல யோசேப் மூலம் எகிப்துக்குள்ள கொண்டு போறார். ஒரு 70 பேர் அங்க போறாங்க, ஒரு பெரிய குடும்பமா. அப்புறம் 430 வருஷம் அங்க இருக்கிறாங்க, உபத்திரவப்படுறாங்க, உபத்திரவத்து நடுவிலே பெருகுகிறார்கள். அப்புறம் ஒரு பெரிய தேசமாக மோசையின் காலத்துல எகிப்திலிருந்து வெளியே வராங்க. வந்துதான் அவங்களை அப்படி வனாந்தரத்தை நடத்தி முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை யோசுவா காலத்துல சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. அப்புறம் அவங்களுக்கு மோசே யோசுவா இந்த தலைவர்களுடைய காலம் மாறின பிறகு நியாயாதிபதிகளுடைய காலம் இருந்தது. நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டார்கள். அப்புறம் ராஜாக்களுடைய காலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி ராஜாக்கள் வந்தார்கள். இது சாமுவேல் தீர்க்கதரிசி அல்ல நியாயாதிபதியுடைய காலத்திலே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பம். ஆமோஸ் 3:1 சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு, முழு குடும்பமாகிய உங்களுக்கு, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு இதுல வசனங்களையும் சொல்றார். எபிரேயர் 8:10 பார்க்கிறோம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கை ஆவது என்று சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே இஸ்ரவேல் குடும்பம் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரவேல் குடும்பம் தான் தேவனுடைய கிரியைகளை அதிகமாய் அனுபவித்த குடும்பம் அல்லது கோத்திரம் அல்லது பெரிய ஒரு தேசம் என்று சொல்லலாம். அவர்கள் தான் தேவனிடத்திலிருந்து நேரடியாய் எல்லா நன்மைகளை பெற்று தேவனுக்கு சாட்சிகளாய் விளங்கினவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சபை என்றும் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்புறம் அவங்களும் ஒரு வித ஃபெயிலியருக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த இஸ்ரவேல் தேசம் அது ரெகொபெயாம் காலத்திலே சாலமோனுடைய மகன் காலத்தில் 2ஆ பிரிஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும். யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிந்து விட்டது. அந்த பிரிந்து போன இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரங்கள், எப்பிராயிமர் அல்லது சமாரியர் என்று அழைக்கப்பட்டவங்க அசீரியனுடைய கையில விழுந்து சின்ன பின்னமா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு யூதா மட்டும் இருந்துச்சு. யூதாவும் பென்யமீன் கோத்திரம் அடங்கினவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்க இருந்தாங்க. கடைசியில் அவங்களும் கீழ்ப்படியாம போய் நேபுகாத்நேச்சார்ங்கிற பாபிலோனியன் காலத்துல அவங்களும் விழுந்து போனார்கள். அல்லேலூயா. இப்படி முழுசு இஸ்ரவேல் பாழாய் போய்விட்டது. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்கள வாக்குத்தத்தத்தின்படி திரும்ப கொண்டு வந்தார். திரும்ப கொண்டு வந்த அந்த தேசத்திலே நிலைநிறுத்தினார், வளர்த்தினார். அப்புறம் தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இயேசு மூலமாக ஒரு புதிய குடும்பம் இப்பொழுது உருவாயிற்று. அதுக்கு அஸ்திபாரமா அவர் சொன்ன வார்த்தை தான் எபிரேயர் 8:10. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கை ஆவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து
அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார். அப்போ இஸ்ரவேல், பழைய இஸ்ரவேலுக்கு அல்லது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலுக்கு கற்பலகையில எழுதி கொடுத்தார். இப்ப சொல்றாரு, இனி நான் இருதயமாகி சதையுள்ள பலகையில என்ன பண்ண போறேன், எழுத போறேன். அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்த தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவரை உள்ள தந்து அவர் நமக்கு வேத போதனைகளை இங்கே என்ன செய்கிறார், உள்ளத்திலே எழுதுகிறார். கற்பலகையில எழுதின காலம் போய் இனி எதுல எழுதுவேங்கிறாரு, மக்கள் இருதயங்கள்ல நான் எழுதுவேன், என் ஆவியை அவர்களுக்குள்ள வைத்து. பல வசனங்கள் இருக்கு, அதுல எல்லாம் வைக்கும்போது அது சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. பழைய கற்பலகையில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகையில எழுதுகிறார். தன்னுடைய ஆவியை கொண்டு என்ன செய்கிறார், மையினால் அல்ல தன்னுடைய ஆவியினால என்ன பண்றார், எழுதுகிறார். அல்லேலூயா. சோ இதுபடிதான் தேவன் அதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பங்களும் தேவன் உருவாக்கின நோக்கத்தை, இணைத்த நோக்கத்தை, தேவன் பெற்றெடுக்க செய்கிற நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வெற்றி பெறுவோம். நமக்கும் பிரயோஜனம், நம்மை படைத்த தேவனுக்கும் நம்மால என்ன உண்டாகும், பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. பிரின்சிபிள நம்ம மனசுல நல்லா வச்சிருக்கணும். தேவன் ஒரு பெரிய காரியத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வருகிறார். நம்ம இந்த முதல் வாசித்த எபேசியர் 3 கடைசியில பார்த்தோம், தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் தேவனுக்கு சபை மூலம் என்ன உண்டாயிருக்கட்டும், மகிமை உண்டாயிருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ பழைய தலைமுறையிலிருந்தே உள்ள சரித்திரத்தை தான் கொஞ்சம் சொன்னேன். இப்படி ஆண்டவர் செய்கிறார். அந்த இஸ்ரவேல் சொன்னனே, அதுக்குள்ள கூட பல வசனங்கள்ல பார்க்கும்போது யூதா குடும்பத்தார் அப்படி சொல்லி, அதுல 12 கோத்திரத்துல ஒண்ணுக்கு பேர் தான் என்னது, யூதா. அதை சச்சுமே ஸ்பெஷலா சொல்றார், யூதா குடும்பத்தார். ஏன்னா அவங்களுக்கு ஆளுகையை கொடுத்தார், அதனால அவங்களுக்கு பேர் அடிக்கடி ஸ்பெஷலா வரும், யூதா குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இதை சொல்லிட்டு நான் புதிய பாட்டுக்கு வரேன். அந்த பழைய பாட்டுல இவ்வளவு குடும்பங்களா ஆண்டவர் பல நிலைகளை தெரிஞ்செடுத்து பயன்படுத்தின வழியில ஒரு ஆபிரகாம் குடும்பம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதோட பெயர் இருக்கு, ஆபிரகாம் குடும்பம். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஒரு தேசம், ஒரு சந்ததி, 2 வாக்கு தத்தம். ஒண்ணு உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். அவனுக்கு பிள்ளையே கொடுக்கல, 100வது வயசுல தான் ஒரு பிள்ளையே கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு தான் என்ன வாக்கு தத்தம், பெரிய சந்ததி, வானத்து நட்சத்திரங்களை மாதிரி, கடற்கரை மணலை மாதிரி, பூமி தூளை மாதிரி, அப்படி ஒரு பெரிய ஒரு சந்ததியின் வாக்கு தத்தம் இன்னைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட உலகத்துல வாழுகிற மக்கள்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆபிரகாமுடைய சந்ததியா தான் இருக்கும். ரூட்டு பார்த்தா எங்கதான் போய் நிற்கும், கடைசியில் ஆபிரகாம்கிட்ட போய் நிற்கும். பல சந்ததிகள் அப்படிதான் இருக்கு. அதுல அப்படி பண்ணாரு சந்ததி. அடுத்தது ஆரோன் என்ற ஒருத்தனை, மோசே ஆரோன். அதுல ஆரோனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்தாரு, ஆசாரிய ஊழியத்தை யாருக்கு தாரேன், ஓம் குடும்பத்துக்கு தாரேன். அதனால சங்கீத புத்தகத்துல அடிக்கடி பார்ப்போம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை சோதரிகள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லுங்கள். ஆரோன் குடும்பத்தாருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஆசாரிய ஊழியம். பழைய பாட்டுல வேற யாரும் ஊழியத்துக்கு வர முடியாது, அவன் குடும்பத்துல பிறந்திருக்கணும், அந்த லைனேஜ்ல அந்த லீனியேஜ்ல வந்திருக்கணும். இல்லைன்னா ஆசாரிய ஊழியத்துக்கு எடுக்க மாட்டார், சேர்க்க மாட்டார். அப்படி இருந்தது. அப்போ சில குடும்பங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் இதை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு விசுவாச சந்ததி என்கிற ஒரு இதை கொடுக்கிறாரு. இவனுக்கு ஆசாரிய சந்ததி, ஊழிய சந்ததி என்கிற பாக்கியத்தை யாரு கொடுக்கிறாரு, ஆரோனுக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் தாவீது ராஜா, அவருக்கு ராஜரீக சந்ததி. உனக்கு தலைமுறை தலைமுறை தோறும் உன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பேன், ஆளுகை தருவேன். உன் பிள்ளைகள் தான் இந்த சிங்காசனத்துல ராஜாக்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்ததி சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க அடிக்க யாராலையும் முடியாது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு சில குடும்பத்துக்கு கொடுக்கிற ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. இந்த கதையெல்லாம் நம்ம எதுக்கு இப்ப பேசுறோம், எதுக்கு பைபிள்ல எழுதி தந்திருக்கு. இன்றைக்கும் கர்த்தர் பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் மாறவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு திட்டம் வேறையா இருக்கலாம், அன்னைக்கு திட்டம் வேறையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கும் நம்ம குடும்பங்கள்ல சில குடும்பங்கள்ல அவர் கண்ணு வச்சுட்டே தான் இருக்கிறாரு. எது எதுக்கு தெரிஞ்சாரு நமக்கு தெரியாது. அல்லேலூயா.
ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறதுலே வித்தியாசம் இருக்கு. தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்னு பவுல் எழுதுறாரு, தேவ திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்னு பவுல் எழுதுறாரு. அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் மற்ற ஜனக்கூட்டத்திலிருந்து தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறாருன்னா எல்லாருக்கும் அழைப்பு ஒண்ணுதான். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. அது ஒருவேளை உங்களில் சிலருக்கு ஆபிரகாமுக்கு இருந்த மாதிரி இருக்கலாம், தாவீதுக்கு இருந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஆரோனுக்கு இருந்த மாதிரி இருக்கலாம். கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்கு? அப்ப நம்ம ஒரு குடும்பமா வாழ்றோம்னா உலகத்துல எத்தனை கோடி குடும்பம் இருக்கு, நம்மளும் ஒரு கோடி நினைச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. என்கிட்ட பிறந்து வருகிற சந்ததி பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. இந்த சந்ததியின் மூலம் நாளைக்கும் வருகை மட்டும் தேவனுடைய நோக்கம் என்ன செய்யணும், நிறைவேறணும் என்கிற ஒரு கரிசனை, ஒரு தரிசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நம்மிலே நிறைவேறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டில பார்த்தோம். இனி புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது நீங்க பாருங்க, கலாத்தியர் 6:10 வாசிங்க. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்தார்கள் அப்படி ஒரு வார்த்தையை பாருங்க. புதிய ஏற்பாட்டுல வரும்போது உலகத்துல கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்பதை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவரை விசுவாசிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் அங்கமா சரீரமாகிய சபையில் அங்கமாக அல்லது கிறிஸ்துவின் சீஷர்களாக, பிதாவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சீஷர்களாக, பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்களாக மாற்றப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அதான் சபை. அதுக்கு பேர் தான் விசுவாச குடும்பத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாச குடும்பத்தார் என்று சொல்லி இங்க நன்மை செய்வதை பற்றி எழுதி வரும் பொழுது இந்த வார்த்தை சொல்லி இருக்கு. நீங்க நன்மை செய்யும் பொழுது யாவருக்கும் செய்யணும்னு சொல்லி இருக்கு. அதுல விசேஷமா யாருக்கு செய்யணும்? விசுவாச குடும்பத்தார். அப்ப நம்ம ஏதாவது ஒரு ஏழைக்கு செய்கிறது, அல்லது ஒரு பசி உள்ளவருக்கு ஆகாரம் கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறது, ஒரு ஏழைக்கு படிக்க ஒரு உதவியை கொடுக்கிறது, எந்த ஒரு உதவியும் செய்தாலும் நம்ம யாவருக்கும் செய்யணும். அது மதம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, எதையும் செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, செய்யணும். ஆனா அதுல பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணுமா? விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யுங்க. அல்லேலூயா. விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யாம போய் நீ வெளியெல்லாம் செய்யறதை விட முதல்ல யாருக்கு செய். ஆண்டவர் பின்பற்ற பிள்ளை இருக்காங்களே, அவர்களும் பசியா இருக்காங்களே, அவங்களும் தேவையோடு இருக்காங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்போ விசுவாச குடும்பத்தார் என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து தீத்துவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இங்க சொல்லி இருக்கு முழு குடும்பங்கள். இது என்ன குடும்பங்கள்? இதுவும் கிறிஸ்துவுக்குள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய சபையாகிய மக்கள் கூட்டம். இத துருபதேசக்காரன் என்ன பண்றான்? தன்னுடைய கள்ள உபதேசத்தினால கெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கவிழ்த்து போட்டுட்டு இருக்காங்களே, குடும்பமா கவிழ்த்து போடுறாங்களே என்று எழுதி இருக்கிறது. அப்ப இந்த 2 வசனங்களிலும் நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு சபையாய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாமும் குடும்பமாக இருக்கிறோம். சபையாகி ஒரு பெரிய குடும்பம். அதுக்கு பிதாவானவர் நாமகாரணராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அதற்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் கண்காணித்து ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப நாமும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலை விட மேன்மை உள்ளவர்களாக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே சபை கர்த்தருடைய குடும்பம், தேவனுடைய குடும்பம் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு உரிமை பாராட்டலுக்குள், ஒரு பெரிய உறவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துல காக்கா குருவி கூட அப்பா அப்பான்னு கூப்பிடலாம் பிதாவை. ஆனா நம்ம கூடுறதுக்கும் அதிகம் கூடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம்
உண்டு. ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஒரு இயேசுவை மோசமா பேசி தெரியவன் கூட ஒரு கஷ்டத்துல அப்பா எனக்கு இறங்குன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இறக்குகிற தப்பும் தான். அதனால அவனை பல்லவத்துல கொண்டு வைப்பாருன்னு சொல்ல முடியுமா? அவனை புதிய சிலையில டிக்கெட் கொடுப்பாரு, என்ட்ரி கொடுப்பாருன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. அது வசனத்தின்படி கரெக்டா என்ன செய்யணும்? வரணும். ஆனா இறங்குகிற பிதா, இறக்கமுள்ள பிதா. அப்போ மற்றவர்கள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம், நாம் அப்பா என்று கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இந்தியாவிலாம் உங்களுக்கு தெரியும், சில ரோட்ல இருந்து சத்தம் கேட்கும், அம்மா ஏதாவது தாங்கம்மா, ஏதாவது தாங்கம்மா, ஐயா அப்பா இதெல்லாம் கூடுவார்கள். அப்படி கூப்பிட்டதுனால அவர்களுக்கு எல்லா உரிமையும் வந்துடுமா? வராது. ஒரு தேவைக்கு வந்து அப்பான்னு கூடுவாங்க, அம்மான்னு கூடுவாங்க, ஐயான்னு கூடுவாங்க, ஏதாவது கூடுவாங்க. நம்ம உள்ளதை கொடுத்தாலும் போவோம். அதே வேளையில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிள்ளை நம்மள அப்பான்னு கூப்பிடுது, அம்மான்னு கூடுது, அது ரொம்ப டிஃபரெண்ட். அல்லேலூயா. அப்ப நம்மள ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாராக சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த சபையாய் கூடியிருக்கிற நாம் தேவனுடைய குடும்பத்தினர், விசுவாச குடும்பத்தினர். நாம எல்லா குடும்பங்களும், நிறைய குடும்பங்கள் சேர்ந்துதான் இந்த குடும்பம். ஆனா இது ஒரு குடும்பமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால சபையில வரும் பொழுது இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், வேலை செய்யறதுக்கு, அந்த வேலை நிறுவனத்துக்கு நம்ம போறோம், பல காரியங்கள்ல ஈடுபடுகிறோம். அதுல இப்போ வேலை ஸ்தலத்துல டீச்சர் ஸ்டூடெண்ட் என்ற உறவு இருக்கும், உடன் ஆசிரியர் என்கிற உறவு, உடன் நர்சஸ், உடன் டாக்டர்ஸ், உடன் ஆபீசர்ஸ் என்று பல உறவுகள் இருக்கும். இப்ப சபையில வந்தோம்னா நமக்கு என்ன உறவு? நமக்கு உடன் விசுவாசிகள், ஊழியர், விசுவாசி, இப்படி பல உறவுகள் இருக்கு. இந்த ரெண்டு உறவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இது வந்து தேவன் டைரக்டா இடைபடுகிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. மற்றது எல்லாத்துக்கும் தேவன் தான் தலையா இருக்கிறாரு, அவர் தான் நாமக்காரனர். ஆனா அந்த உறவுகள் அந்த வேலைக்காக மட்டும், அந்த காரியங்களை செய்யறதுக்காக மட்டும், அந்த உழைப்புக்காக, அந்த காரியங்கள், அந்த ப்ராஜெக்டை செய்வதற்காக, அதுதானே தவிர சபை என்கிறத அப்படி வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, 6 நாள் எனக்கு வேலை ஸ்தலத்துல நான் வேலைக்கு போவேன், சண்டே இங்க வருவேன், சர்ச்சுக்கு வருவேன். ரொம்ப வித்தியாசம் அவங்களுக்கு இல்லை. அந்த கம்யூனிட்டியோட நான் இணைஞ்சு இருந்தேன், இப்போ இது ஒரு கம்யூனிட்டி. வந்தேன், வந்த மட்டுக்கு அப்படி அந்த நேரத்தை அப்படி அழகா பண்ணிக்கிட்டு நான் பாட்டு போயிட்டேன். அப்படி அல்ல. இது வந்து நித்தியம் வரைக்கும் வரப்போகிற ஒரு இது இயேசு தம்முடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்து உண்டாக்கி வச்சிருக்கிற உறவு. மற்றதெல்லாம் அப்படி அல்ல. ஆகையினாலே நமக்கு இந்த வித்தியாசம் தெரியும். சில சபையிலே ஒரு ஈடுபாடு அற்றவர்களாய் இருக்கிறார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது. சபையை பற்றி நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. தோட்டம்னு சொல்லியிருக்கு, மந்தைன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் இயேசுவின் சரீரம்னு சொல்லியிருக்கு. எல்லாத்துலயுமே இந்த இணைப்பு, அந்த உறவு, ஒண்ணுக்குள்ள உள்ள ஈடுபாடு, இதுதான் அதிகமா சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இது வந்து ஒரு ஒரு ரொம்ப அர்த்தம் உள்ளது, ரொம்ப பிரயோஜனம் உள்ளது, நித்தியம் வரைக்கும் நிலைநிற்கக்கூடியது. ஆகையினாலே எல்லா தெய்வ மக்களும் சபை கூடி வருகிற நம்ம எங்க கூடுகிறோமோ அந்த சபையில நல்ல ஈடுபாடும், நல்ல ஒரு உண்மையான இதயபூர்வமான ஐக்கியமுடையவர்களா இருக்கும். அல்லேலூயா. இங்க வருகிறவர்களா நம்முடைய சகோதரர்கள். எப்படி சகோதரர்கள் ஆனார்கள்? இயேசுவின் ரத்தத்தினால் நானும் மீட்கப்பட்டேன், அவரும் மீட்கப்பட்டார், அவங்களும் மீட்கப்பட்டாங்க. இப்ப எல்லாரும் யாரா மாறி இருப்பார்? கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். அதுதான் கிறிஸ்டியன் பிரதர்ஹுட் தான் நமக்கு. அப்ப அதுல அது வந்து ரொம்ப முக்கியமான இந்த பிரதர்ஹுட் தான் நித்தியத்துல ஒன்னா வாழ போகுது. அப்ப கம்பெனிகள்ல இருக்கிறது வராது. ஈவன் ஃபேமிலிஸ், நம்முடைய மாம்ச உறவுகள் இருக்கிறது, அதுகள் கூட ரட்சிக்கப்பட்டாதான் இங்க வந்து சேர முடியும். அங்க வர முடியுமே தவிர எவ்வளவு சொந்த பந்தம், எவ்வளவு ரத்த பாசம் காட்டினாலும் ரட்சிப்பு இல்லாட்டா வரவே முடியாது. அப்போ அது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த உறவு வந்து எல்லா உறவுகளை விட மிக மேன்மையானது. அல்லேலூயா. இயேசுவை அவருடைய சொந்த தாயாரும் அவருடைய சொந்த உடன்பிறப்புகளும் பார்க்க வந்த பொழுது அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்க அம்மாவும் உங்க சகோதரங்களும் வெளியே நிற்கிறாங்க. அவர் இது மாதிரி ஒரு மீட்டிங் கூட இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். அப்போ சொன்னார், யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர்கள்? என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற நீங்கள் தான் எனக்கு தாயாரும் சகோதரருமா
இருக்கிறீர்கள். இயேசு சும்மா ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரு, சொன்னாதான் 1000 அர்த்தங்கள் இருக்கும், ஆழங்கள் இருக்கும். அப்ப இயேசுவே இந்த உறவை எவ்வளவு மதிச்சா பாருங்க. இன்னைக்கும் அவர் மதிக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா மதிக்க போறார். மாம்ச உறவு அந்த ஃபேமிலியை குறித்து கடைசியில் நம்ம பார்ப்போம். ஆனா அது முக்கியமான ஃபேமிலி தான். பட் அது எட்டர்னல் ஃபேமிலிஸ் அல்ல. அது நித்தியமாய் வாழ போற குடும்பங்கள் அல்ல. நித்தியமா வாழணும்னா அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். வந்தாச்சுன்னா அந்த அவங்களுக்கு நித்தியம் உண்டு. அதே போல அங்க குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல. அங்க வந்து இண்டிவிஜுவல் தான், ஒவ்வொரு ஆள் தானே தவிர அங்க இந்த மாதிரி இந்த மேக்ரோ ஃபேமிலியா இந்த ஃபேமிலி கிடையாது. அங்க அது வந்து உருவாக்குறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதா, பிறப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது தான் இந்த ஃபேமிலிஸே தவிர அவர் ஃபோக்கஸ் பண்ற மெயின் ஃபேமிலியே சர்ச் என்கிற ஃபேமிலி. அல்லேலூயா. அதுதான் யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை என்பது இயேசுவின் சரீரமாகிய சபை. அதுல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாம்ச சரீரத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கனால நமக்கு லோக்கல் சர்ச்சஸ் ஆண்டவர் பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறார். லோக்கல் சர்ச்சஸ்ல இருக்கிறோம். இங்க கோயில்ல உங்களுக்கு நீங்க பணிக்கு வந்திருக்கீங்க, வாழ வந்திருக்கிறீர்கள், பிழைக்க வந்திருக்கிறீர்கள். அப்ப இங்க உங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுத்திருக்கிறார். இந்த சர்ச்சை ஏனோ தானோ நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஊர்கள்ல சபை இருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரே சர்ச்சு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன எத்தனை சர்ச் இருக்கும்? எப்படியும் குறைஞ்ச 2 சர்ச்சாவது இருக்கும். இந்தியாவில் ஒரு சபை இருக்கும். இங்க வந்ததுனால சரி சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை ஆராதிக்கணுமே, சபை கூடணுமேன்னு சொல்லி நம்ம இருதயத்துக்கு ஏற்றதா கர்த்தர் நம்ம நடத்துறதா ஒரு சர்ச்சில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இணைஞ்சிக்கிறோம். அதையும் சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. என்பது சபை தான். கர்த்தருடைய நோக்கம் வந்து அந்த சபையிலையும் நிறைவேறும், இந்த சபையிலையும் நிறைவேறும். வசனத்தின்படி சபை நடத்தப்படணும், அதெல்லாம் இருக்கு. அதே வேளையில நம்ம வந்து இந்த சர்ச்சுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த பிரதரன், இந்த சகோதரத்துவம் இதுலயும் நம்ம வந்து நல்ல ஒரு ஈடுபாட்டோடு இருக்கும்போது நித்தியத்துக்கு நம்மை மகிமை உள்ளவர்களாக கர்த்தர் உருவாக்குவார். இந்த ஃபேமிலிஸை நாம் கவனமாக வைத்துக் கொள்ளணும். கடைசியாக நம்முடைய உலக மாம்ச குடும்பங்களை பற்றியும் பைபிள் சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துல தான் நம்ம வாழ்றோம், இயேசுவுக்காக உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்க. எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணியிருக்கான்? உங்களை குடும்பத்துக்கு மட்டுமா உருவாக்கினான்? எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுத்தாரு. தேவனும் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு உள்ள வராங்களோ எல்லாரையும் என்ன பண்ணிக்க உள்ள சேர்த்துக்காண்டா வாசலை திறந்து வச்சிருந்தாரு. ஈவன் ஆடு மாடு அதுக்கு கூட ஆண்டவர் கொடுத்தாரு, அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனா கடைசியில கீழ்ப்படிஞ்சது யாரு? அந்த நோவாவுக்கு குடும்பம் தான். அது ஒரு ஆச்சரியம். அப்படியே கீழ்ப்படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மாமனார் சொன்னா மருமக பிள்ளையார் வாழலாம். 3 மருமக்களை என்ன செய்திருக்காங்க? மகன்மார் இப்ப கீழ்ப்படிவாங்க. அவன் 3 பையன்மாரும் இருக்கான், 3 மருமக்களும். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் நிருபக்காரர் நோவாவுக்கு நல்ல கிரெடிட் கொடுத்து எழுதியிருக்கார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இதுல வந்து நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். இதுல ரட்சிக்கப்பட்டாங்க. ஜலப்பிரளயத்துக்கு விலக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆண்டவர் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்து நமக்கான வழியை திறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பேழையின் வாசல் திறந்திருந்த மாதிரி இன்னைக்கு நமக்கும் ரட்சிப்பின் வாசல் கிறிஸ்துவின் சிலுவையிலே திறந்திருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பமும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். நோவா குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள பிரவேசித்தது மாதிரி என் குடும்பம் என்ன செய்யணும்? அதுதான் இப்ப நம்ம ஃபோக்கஸ். நம்ம சபையாகிய குடும்பத்தை பத்தி சொன்னோம், அது இருக்கணும். அதே வேளையில அதுக்குள்ள இருக்கிறது தான் நம்முடைய சொந்த பயாலஜிக்கல் ஃபேமிலிஸ், நம்முடைய
நம்முடைய சரீர பிரகாரமான குடும்பங்கள், இந்த குடும்பங்களை ரொம்ப நம்ம கவனிக்கணும். அதுக்காக பல காரியங்கள் செய்யறோம். பிள்ளைகளை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி எடுக்கிறோம், அதில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் கடமை இருக்கும்போது அதுகளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களுக்காக செய்ய வேண்டியதையும் ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன செய்யணும்? கவனமா செய்யணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணுமே, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். என் பிள்ளைகளை ஒன்னாலும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, என் பேர குழந்தைகள் கைவிடப்படக்கூடாது, என் சந்ததி முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, வேலைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனமும் பெரிய ஒரு வைராக்கியமுமே நம்ம வாழ்க்கையில தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. சோ தேவ மக்கள், கண்டிப்பாக நோவா குடும்பத்தை போல உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வர நீங்கள் அதிக பிரயாசப்படணும். லீதியாள் குடும்பமா என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. பவுலுடைய ஊழியத்துல பிலிப்பி பட்டணத்திலே லீதியாள் குடும்பம், லீதியாள் ரட்சிக்கப்பட்டா அவ குடும்பமே ரட்சிக்கப்பட்டன்னு பார்க்கிறோம். அது மாதிரி இந்த சிறைச்சாலை தலைவன் குடும்பம், அவங்களும் பிலிப்பி பட்டணத்துல தான் அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்தான். குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்த குடும்பம் சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம். அதே மாதிரி கொர்நேலி குடும்பமா பரிசுத்தாவி பெற்றாங்க, குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சோ அந்த கொர்நேலி குடும்பம் அதுல விசேஷமான குடும்பமாக இருக்கிறது. யோசுவா குடும்பம், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னார். இப்படி பல குடும்பங்கள் தங்களுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலிஸ், தங்களுடைய சரீர பிரகாரமான குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள் தேவ நோக்கத்தின்படி நன்றாய் நடத்தி சாட்சி பெற்ற குடும்பங்கள். அல்லேலூயா. அன்பர்களே, நாம் சபையில் வந்து நம்முடைய ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படும் பொழுது நம்முடைய சபையை பயன்படுத்தி பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய ஊழியங்களையும் செய்ய வேண்டும். அந்த ஊழியங்களில் பிள்ளைகளை இணைத்து விட வேண்டும். பிரயாசத்தை பார்க்க கூடாது. உலக படிப்புக்காக பல பிரயாசங்கள் எடுக்கிறோமே, அதே போல வேத கல்விக்கு, சண்டே ஸ்கூலுக்கு, விபிஎஸ்க்கு, யூத் மீட்டிங்ஸ்க்கு நம்ம பிள்ளைகளை ஈடுபடுத்துவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பாடுகள் உண்டு, எனக்கு தெரியும். ஷிஃப்ட் டியூட்டி அது இதுன்னு வரும் பொழுது, வெள்ளிக்கிழமையும் சிலருக்கு வேலைகள் இருக்கும் பொழுது ரொம்ப பாடுகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனா நம்ம வந்து உலகத்துக்காக எல்லா பாடுகளும் சகிக்கிறோமே, ஏன் தெய்வீகத்துக்காகவும் அந்த பாடுகளை சகிக்க கூடாது? அதை நம்ம சந்தோஷமா சகித்தா உலகத்துல பாடு சகிச்சா சம்பளம் கிடைக்கும், வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். ஆனா இந்த தெய்வீகத்துக்காகவும் நம்ம சகிக்கிற பாடுகள், எடுக்கிற பிரயாசம், சில சமயம் இந்த 2ஆம் மைல் யாத்திரை சொல்ல மாதிரி கூடுதல் பயணங்கள் செய்ய வேண்டிய வருது. இதெல்லாம் செய்தா அது நித்தியமாக நல்ல பலன்களை தரும். நம்ம குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் இயேசு பற்றி அறிந்து வசனங்களை கற்று சுபாவங்கள் நல்லாகி இயேசுடைய தன்மைகள் எல்லாம் பெற்று அதெல்லாம் அப்படி வளர்ந்தால் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் தானே. அல்லேலூயா. ஒரு பிள்ளை சண்டை பிடிக்கிற பிள்ளையா இருக்குது, கீழ்படியாத பிள்ளையா இருக்கு, இயேசுவுக்கு விரோதமா மனப்பான்மை வளர்ந்துட்டு வருதுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம. அப்போ அதை நம்ம காலாகாலத்துல அதுக்காக நோவா பேழையை கட்டினான்னு என்ன கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் பெரிய பேழைய. அதுல கடைசியில பாருங்க அவனுக்கு லாபம், அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரி பேழையை நாமும் கட்டுவதற்கு கண்டிப்பாக பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த முழு குடும்பமாகிய சபையிலே இருக்கிற சந்தோஷம், இந்த முழு குடும்பமாகிய சபையிலே இருக்கிற ஈடுபாடு, உங்க சொந்த குடும்பத்துக்குள்ளேயும் அதுக்கேற்ற ஈடுபாடுகளையும் அந்த ஒரு சந்தோஷம், மனரம்யம் இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி அந்த குடும்பத்தையும் கட்டி எழுப்பிட்டீங்கன்னா, இந்த சபையாகிய குடும்பத்திலும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களை உருவாக்கின நோக்கம் நிறைவேறும். உங்க கணவன் மனைவியா இணைத்த நோக்கம் நிறைவேறும். உங்களுக்கு பிள்ளைகளை பிறப்பித்த நோக்கமும் கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறும். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த முதல்ல நம்ம சரீர பிரகாரமான குடும்பத்துக்காக எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிரேயர் பண்ணிட்டு அப்புறம் சபையாகிய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. எப்படி நடைமுறையா யோசித்து ஜெபம் பண்ணணும், அப்ப அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். முதல்ல எல்லாரும் கண்களை மூடி சிந்தனையில் உங்க சொந்த குடும்பத்தை மட்டும், உங்க சொந்த குடும்பத்தை மட்டும் கண் முன்னால கொண்டு வாங்க.
உங்க குடும்பம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது? குடும்பம் சொல்லும் பொழுது கணவன் மனைவி உறவு இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகள் உறவு இருக்கிறது, சகோதர சகோதரி உறவு இருக்கிறது. மூன்று உறவும் சேர்ந்தது தானே ஒரு குடும்பம். அந்த உறவுகளை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து அது பற்றி கர்த்தரிடத்துல மனம் திறந்து எல்லாரும் பேசுங்க. ஒருத்தர் கூட மௌனமா இருக்காதீங்க, எல்லாரும் பேசுங்க. கணவன் மனைவி உறவு எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை அதை இன்னும் வலுப்படுத்தட்டும், இன்னும் மேன்மையாக்கட்டும். எத்தனையோ குடும்பத்துல கணவன் மனைவி படுகிற பாடு கேட்கவும் பார்க்கவும் எவ்வளவு சங்கடமா இருக்கிறது. நம்மை கர்த்தர் நன்றாய் வைத்திருக்கிறார்களா? அதுக்காக வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவு நன்றாய் இருப்பது மற்றவர்களே நம்முடைய தலைமையினாலோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ கிடையாது. ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபைதான். கொஞ்சம் ஒரு ஆளுக்குள்ள ஒரு மனத்தாக்கல் மனக்கோடல் இருந்துச்சுன்னா எல்லாமே மாறி போகுது. மனுஷனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் அல்லவா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒருவேளை யாருக்காவது கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க கணவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்க மனைவிட்ட சொல்ல முன்னாடி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. சரி, கணவன் மனைவிட்ட சொன்னா நல்ல நோக்கத்தோட சொன்னா கூட வீணா இல்லாத பிரச்சனை உருவாகிடும், இல்லாத வருத்தங்கள் உருவாகும். நம்மளை நினைச்சது கர்த்தர் தானே, அவருக்கு முதல்ல சொல்லுவோம். அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவர் அந்த ரங்கத்திலே கேட்கிற பிதாவானவர். அவர் வெளியே தெரியாமலே உள்ளதுக்குள்ளே அழகான கிரியை செய்திருவார், சீர்திருத்தங்களை கொண்டு வந்துடுவார். அதனால நம்ம சந்தோஷமான கனிகளை புசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகங்கள் இருக்குதா? மனவருத்தங்கள் இருக்கிறதா? கோபங்கள் துணித்து வருதா? எரிச்சல் வருதா? புருஷனுக்கு விரோதமான எரிச்சல், மனைவிக்கு விரோதமான எரிச்சல். எதுக்குதான் எரிச்சல் வருதுன்னே தெரியல, ஆனா ஒரு எரிச்சல் வருது அடிக்கடி. அதெல்லாம் மாறணும். இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வாய் திறந்து அறிக்கப்படுவார். உள்ளத்தில் இருக்கிற உண்மையை ஆண்டவர்கிட்ட சொன்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டார். அவைகளெல்லாம் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்தத மனைவி செய்யல, நாம் எதிர்பார்த்த மாதிரி கணவன் நடந்து விடல. அதெல்லாம் வரும் பொழுது மனசுல நிறைய பாரங்கள் ஏறுகிறது. ஒன்றுக்கு மேல ஒண்ணு ஏறி பாரம் சுமந்து தவிக்கிறோம். அந்த பாரத்தை கர்த்தர் பாதத்துல இறக்கி வச்சிருங்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாரும் செய்துவிட மாட்டாங்க. அவங்கள குற்றவாளியா நினைக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புரிந்து கொள்வதில் இல்ல. நீங்க நினைக்கிற நீங்களே உங்க மனைவிக்கு அல்லது கணவனுக்கு ஏற்றாளா நடந்து விடல. அது உண்மைதான். மனுஷன் தான். அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை திருத்த வேண்டிய இடத்துல உங்களை திருத்தட்டும், உங்க பார்ட்னரை திருத்த வேண்டிய இடத்துல திருத்தட்டும். அவர் நீதி உள்ள தேவன், அதெல்லாம் செய்ய ஞானம் உள்ள தேவன். இதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தாழ்ச்சியா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, மாறி அந்த அன்பு குறைஞ்சிட்டே வருதா, உற்சாகம் குறைஞ்சிட்டே வருதா? அல்லேலூயா. அந்த பந்தம் குறைந்து கொண்டே வருகிறதா? இயேசுவே எங்களுக்கு இறங்கும். எங்கள் குடும்பங்களுக்கு இறங்கும். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் கணவன் மனைவி சரீரத்தில் பலவீனமா, சுகவீனமா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அடிக்கடி ஜெபம் பண்றோம். இப்போ குடும்பங்களுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி நாம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு புதிய கிருபை கட்டளையிடுவார். என் கணவனுக்கு சுகத்தை தார், என் மனைவிக்கு சுகத்தை தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரீர கஷ்டத்தை மாற்றும், அந்த பலவீனத்தை மாற்றும், அடிக்கடி வருகிற அந்த மனசோர்வுகளை மாற்றும், மன கஷ்டங்களை மாற்றும். என் கணவனுக்கு மனைவிக்கு ஆவியில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றும், சுபாவத்தில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றும். அப்பா, ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒழுங்கா ஜெபம் இல்லையே, பிரிய செய்யும். என் மனைவி அபிஷேகம் வரலையே, கணவன் ஞானஸ்நானம் எடுக்கலையே. ஆண்டவர் இறங்கும். எல்லாத்துக்காக எங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் குடும்பங்களை நேசிக்கிறவர், எங்களை இணைத்தவர், எங்களை ஆசீர்வதியும். நோவா குடும்பத்தை போல, யோசுவா குடும்பத்தை போல, அப்பா கர்னேலி குடும்பத்தை போல ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது உங்கள் பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருக்காக இந்த நேரம் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் மாறி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க மனசுல எதை ஆவியானவர் கருதுகிறாரோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய
படிப்புக்காக, சுகத்துக்காக, உங்க பிள்ளைகளோட சுபாவத்துக்காக, உங்க பிள்ளைகளுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கிறது, ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா அது ஒரு பெரிய நடப்பிப்பார். சுபாவத்தை மாற்ற அவரால் முடியும். நாமே பெற்ற நண்பர்களுடைய தொடர்பில் இருந்து விடுதலை செய்ய இயேசுவால முடியும். நீங்க முயற்சி பண்ணி தோற்று போனீங்க. ஆனா இப்ப கர்த்தர் கையில கொடுங்க, ஆண்டவர் அழகாக செய்வார். அந்த பிள்ளையுடைய அந்த பையனுடைய இருதயத்துல குடிகொண்டு இருக்கிற அந்த தப்பான எண்ணத்தை அழித்து போட இயேசுவால முடியும். அந்த பிள்ளைகளை ஏதோ ஒன்று வளர்ந்து வருது, அதனால அது தகவலை நேசிக்க மாட்டேங்குது, தாயை சந்தேகிக்குது, தாயை நேசிக்க மாட்டேங்குது, புரிந்து கொள்ள மாட்டேங்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்க அந்த பிள்ளைக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அந்த பிள்ளைக்காக உங்க இருதயம் இயங்குகிறதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அந்த பிள்ளை அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது. கொஞ்ச நாட்களா உங்களுக்கு வேதனை தந்துகிட்டே இருக்கிறது. நீங்க வேதனைப்பட்டா அதுக்கு தான் மோசம். தாய் தகப்பன் சாபம் போட்டுறாதீங்க. அந்த சாபம் தலையில இறங்கிடும். ஏன்னா அது தப்பு செய்யுது. நீங்களே சாபம் போட்டா என்னைக்கு அப்புறம் தூக்கி எடுக்க முடியும்? யார் தூக்கி எடுக்க முடியும்? சாபம் போட்டுறாதீங்க, கோபம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கூட சகித்து கொண்டு ஆண்டோட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். கொஞ்சம் காலம் ஆகலாம். கர்த்தர் செய்வார். நம்பிக்கை இழந்து போவாங்க. பொறுமை இழந்து போவாங்க. அவங்க பூர்ண பலனுக்காக பொறுமையோடு காப்பது. அவர்களை
பரிசுத்த நோக்கத்தை நிறைவேற்றும் அப்பா. என்னை கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையிலே சேர்த்திருக்கிறீர்கள் அப்பா. இரண்டு நோக்கங்களும் நிறைவேறட்டும் அப்பா. ஒருவேளை ஊரிலே தாய் சபையிலே என்னை அங்கத்தினராக வைத்திருக்கிறீர்கள். இவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறட்டப்பா, நிறைவேறட்டப்பா. ஏதோ சபையை ஒரு கல்ச்சரல் சென்டரா நான் நினைச்சிட்டு இருக்க கூடாதப்பா. ஏதோ ஒரு ஃபெலோஷிப் சென்டரா மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்க கூடாதப்பா. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர் அல்லவா, ஒரு எட்டர்னிட்டிக்கு எங்களை உருவாக்கக்கூடிய, நித்தியத்துக்கு உருவாக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த மதிப்பு கொடுத்து, அந்த மதிப்பு கொடுத்து, அந்த மரியாதையோடு, அந்த மதிப்போடு நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள எங்க மனசுல சபைக்கு நாங்க பெரிய இடம் கொடுக்க எங்களுக்கு திரும்ப தாங்க, திரும்ப தாங்க, திரும்ப தாங்க, திரும்ப தாங்க. இந்த சபையை ஆசீர்வதித்து கொள்ளணும். இந்த சபையில இந்த அபாசியா பகுதியிலே அதை உருவாக்கி இந்த நோக்கம் நிறைவேறணும், நிறைவேறணும். சபையில யார் யாரையும் சேர்க்க சித்தமாக இருக்கிறீங்களோ கொண்டு வாங்கப்பா, நிலைநிறுத்துங்கப்பா. ஆத்மாக்கள் சிதறடிக்கிற காரியங்கள் மாறுங்கப்பா, மாறுங்கப்பா. திருமணங்கள் மாறுங்கப்பா. உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குங்க. ஒருவருக்கொருவர் வித்தியாசமான எண்ணங்களை உண்டாக்குங்க. எல்லா சத்துருவின் சமஸ்பர்ஷங்கள் மாறுங்கப்பா. சிறந்த உள்ளங்களாக, ஒருமுள்ள உள்ளங்களாக, அன்பு நிறைந்த உள்ளங்களாக. அன்புள்ளே ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியப்பா. ஊழியத்துக்கு தந்திருக்கிற ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரப்பா. பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். நம்மளோட ஃபுல் காஸ்பல் பெண்டிகா சர்ச் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த தலைமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் யாவருக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தேவன் நோக்க இந்த தலைமுறையில நிறைவேறணுமே, உலகத்திற்கு நிறைவேறணுமே, ரட்சிப்பிற்குரிய பலமாயிருக்கணுமே, பலமாயிருக்கணுமே. தேவனுடைய குடும்பம் வாழணுமே, உயரணுமே, மகிமையடையணுமே. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே தேவனுடைய குடும்பம் வந்தால் சேர்க்கப்பட போகிறது. அந்த வானத்திலே சேர்க்கப்பட போகிறது. அது பெருங்கூட்டமாய் மாறணும்ப்பா. வானத்திலே சென்றதோடு சென்றதாக மாறணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா
திட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒரு காரியத்தை சிந்திப்பீர்களாக. உங்கள் சரீர பிரகாரமான குடும்பம் ஒன்றாய் ஜெபிக்கிறதா? உங்களை இணைத்த, உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற கர்த்தர் பாதத்தில் உங்கள் சரீர பிரகாரமாகிய குடும்பமாக உட்கார்ந்து அவரை துதிக்கிறீர்களா, பாடுகிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா? அதை விட்டுறாதீங்க. யாராவது அதை விட்டிருந்தா இன்றைக்கு மனசுல ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துருங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப தேவை. கர்த்தர் பாதத்துல குடும்பமா உட்கார்ந்தே ஆகணும். அதுக்கு நேரம் செலவாவதை பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். சத்தியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண கூட டைம் எடுங்க. உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியத்தை குடும்பமா உட்கார்ந்து பேசுறோம். இயேசு பத்தி பேசுறோமா, வசனத்தை பத்தி பேசுறோமா, இயேசுவை நடத்துற விதங்களை பத்தி பேசுறோமா? அதெல்லாம் நமக்கு தேவை. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சர்ச்சுக்கு குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்க. வேலை நிமித்தம் அல்லாதபடி மற்றபடி குடும்பமா வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, பரலோகத்திலும் புலோகத்திலும் உள்ள குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் எல்லாவற்றுக்கும் நாமக்காரன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமே நீங்க தான்ப்பா. ஃபாதர் கொண்டே உங்கள்கிட்ட தான் இருக்கப்பா. உங்கள்கிட்ட இருந்து தான் அது உலகத்துல வேலை செய்தப்பா. ஸ்தோத்திரப்பா. அதில் நாங்கள் தியானித்து சபையாகிய குடும்பத்தை பற்றி, எங்கள் சரீர பிரகாரமான குடும்பங்களை பற்றியும் பார்த்தோம். நிச்சயமா எங்களுக்கு இந்த 2 பொறுப்புகளும் தரப்பட்டு இருக்கிறது. இதை நல்ல வண்ணம் நாங்கள் பயன்படுத்தி செயல்பட்டு ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாக்கள் வளமாய் மாறவும், அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் மாறவும், முக்கியமா எங்கள் சொந்த சரீர பிரகாரமான குடும்பங்களுக்கு இது ரட்சிப்பாய் மகிமையாய் மாற பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை பேசினோம், ஜெபித்தோம். அதே வேளையில் பூலோக நன்மைகள் எங்களுக்கு தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. வேளையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல பணம், பொருள், செல்வம் மற்றுள்ள சகல விஷயங்கள், சுகம், சமாதானம், அன்றொரு பாதுகாவல் எல்லாவற்றையும் எல்லா குடும்பங்களுக்கும் தந்து ஆதரித்து நடத்துமப்பா. கவலைகள், வேதனைகளுக்கு விலக்கும், தோல்விகளை ஜெயமாய் மாற்றும், குறைகளை நிறைவாக்கும், இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பல வருஷமாய் இழந்து போனதை பட்சித்த வருஷங்களின் விளைவு எங்களுக்கு திரும்ப தாரும். இதனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சபையிலும் சபையாய் இந்த குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்யும். இந்த கன்வென்ஷன் மூலம் பெரிய காரியங்களை எங்கள் சொந்த குடும்பங்களிலும் சபையாகிய குடும்பத்திலும் செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. ஒவ்வொரு நாள் கூட்டங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டு வாரும், இடம் நிரம்ப கொண்டு வாரும், எல்லா அனுகூலங்கள் செய்ததாரும். தன்னுடைய வார்த்தை வல்லமையாய் பிரயோஜனமாய் புறப்பட செய்யும். பாடல், ஆராதனை எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், மக்களுடைய உள்ளங்கள் தொடப்படுகிறதாய், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறதாய் ஆசீர்வாதத்தை நடத்தும். தேவைகளை சந்தியும், காரியங்களை பொறுப்படும். வருவோர் போருடைய பயணங்களில் கூட இரும். ஆண்டவரே, எல்லா தரப்பிலும் அனுகூலங்கள், நன்மைகள் பெருகட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல மகிமையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த சபையாகிய குடும்பத்தோடும் ஒவ்வொருடைய சொந்த குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும் உட்கார்ந்து பிரைஸ் தி லார்ட் எடுத்து சாப்பிட்டுங்க. பாஸ்டர் ஏதாவது தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்க வேண்டும் என்பவர்கள் பாருங்க, பகிர்ந்து ஆசீர்வதிப்பார். I am Andrew. அது ஒன்றுமே வரலடா. வந்துச்சு.